வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோட 12th ரெசிபி ஜீரா ரைஸும் ராஜ்மா கறியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸ் செய்ய குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஏலக்காய், 1 லவங்கம், 1 சின்ன பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்ச அப்புறம் 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, அரை கப் காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து லிட் கவர் பண்ணி 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணால் ஃப்ளேவர்ஃபுல்லான ஜீரா ரைஸ் ரெடி. இப்போ ராஜ்மா கறி செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 1 லவங்கம், 1 ஏலக்காய், 2 சின்ன பீசஸ் கல்பாசி, 1 சின்ன பீஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம் சேர்த்து வதங்கின அப்புறம் அரைச்சி வச்ச 2 தக்காளியை சேர்த்து வதக்குங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இப்போது சின்ன பீஸ் பட்டை, 1 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் அளவு இருக்கும். அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா ராஜ்மா கறி ரெடி. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.